இது உண்மை இல்ல அப்படின்னு உதவி பெற்றவர்கள் யாராவது வந்து நிக்கிறாங்களா? அப்ப ஏங்க இப்படி பேசுறீங்க? அவன் வெளியிட்ட வீடியோல வந்துட்டு அவன் தெளிவா தெரிவிக்கிறான், எல்லாத்தையும் தெரிவிக்கிறான். பாருங்க. அந்த 10 ஆம்புலன்ஸோட நம்பர் அது எங்க டியூட்டில அந்த ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன கான்ட்ரோவர்சி ஒன்று போயிட்டு இருக்கு இந்த ஆம்புலன்ஸ் ரிலேட்டடா. ஆட்ன ஒரு ஆம்புலன்ஸ் நம்பரையும் செக் பண்ணி பார்த்தா ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல போய் நிக்குது. பாத்தீங்கன்னா கொடுக்குற பேர்ல டிடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும். அது வந்து நாங்க கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அது வந்து டி மட்டும் தான். அவன் வீடியோவை பாருங்க. அவன் வெளியிட்ட வீடியோல தெளிவா தெரிவிக்கிறான், எங்க இருந்து ஆம்புலன்ஸ் வந்துச்சு, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், ஒரு ஸ்டிக்கர்ல. அது மட்டும் இல்லாம இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளவு பேர் போயிச்சிருக்காங்க இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல, இதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் யாரும் ஒரு டி எக்ஸ்ட்ரா வந்ததுனால வந்த வேணே என்னென்னலாமோ பேசுறாங்க. இந்த பாருங்க, இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நம்பர் பிளேட், ஒரு டி பிரச்சனை, சின்ன டி, அந்த டி பிரச்சனையை வச்சுட்டு எவ்வளவு பண்றாங்க. நான் பைக் கொடுத்த அந்த பையன் பேசுறான் பாருங்க என்று பாலா தெளிவாக பேசுகிறார். ஒரு சந்தேகத்தை உண்மையிலேயே அவர் மேல கிளப்பி இருக்கு. இதுக்கு அவர் தான் பதில் கொடுக்கணும். உண்மையா வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண புக்கு எல்லாமே இதெல்லாம் இருக்கு. நீங்க வேணா போய் செக் பண்ணலாம். இன்னும் நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா பாலா அதற்கு தெளிவுபடுத்தவும் தயாரா இருக்கிறாரு. அவர் ஒன்றும் பயப்படல. அவர் சொல்றாரு இல்லையா, மடியில கனம் இருந்தா தானே சார் வழியில பயம் இருக்கணுங்கிறாரு. கொஞ்சமாவது மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க. எல்லாரையும் தவறா பேசியே பழகின நாக்கு அன்னை தெரசாவையே மதத்தை பரப்ப வந்தவங்க தான் வட மாநிலத்துல பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? நம்ம இங்க அவங்கள புனிதராக யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இன்னும் வட மாநிலத்துல குறிப்பா கொல்கத்தா போன்ற இடத்துல அவங்க மதத்தை பரப்ப வந்தவர், கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. சோ அன்னை தெரசாவுக்கே அந்த நிலைமைனா அண்ணன் பாலாவுக்கு சரிதான். இந்த உலகத்திற்கு உதவுவதற்கு வந்த உண்மையிலே பாலாவை செருப்பால் அடிக்க வேண்டும். போய் இந்த மக்களுக்கு போய் உதவி செய்ய வந்தான் பாருங்க, அதுவும் தமிழக மக்களுக்காக. நல்ல செருப்பால் அடிக்கிறீங்க.